உயிர் விளக்கம். ஈஸ்வரன் இறைவன், ஜீவன் உயிர். குரு என்பது மனம், இறைவனின் சமீபஸ்தானம், அதாவது அண்மையிடம், அவ்விடம் தொட்டுக்காட்டி வித்தை கொடுத்தல். புண்ணியம் அறிவாம் ஜீவசக்தியாகிய வாயுவினால் செய்வது, அதாவது தன் உயிரை நேசித்து மேல்கதியாக்கி தன்னில் நிலைநாட்டல். ஜீவகாருண்யம், அதாவது அகிம்சை, கொல்லாமை, பாவம், துஷ்கிருதம், ஜீவநேசமின்றி தன்னுயிரை கீழ்கதியாக்கி அழிப்பது. தன் உயிர்வதை, அதாவது இம்சை, கொல்லுதல். பஞ்சபூதங்களில் காணப்படுகின்ற நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அவை தன்னிலே உள்ளவை. விண் ஆகாயம் சதாசிவனாம் ஜோதி வளி. வாயு சிவனாம் ஜீவன் உயிர். தீ அக்னி ருத்ரனாம் தேயு. நீர் அப்பு விஷ்ணுவாம் மனம். நீலம் பிரதிவி பிரம்மாவாம் அகங்காரம். இவ்வைந்தையும் ஒன்று சேரும்போது சிருஷ்டி, படைப்பு என்பது உண்டாகிறது.